நான் சிங்கப்பூருக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டேன். அப்போ அந்த ஈவெண்ட்டில் கிளைண்ட்டுக்கெலாம் நம்ம லேண்டை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஸோ அப்போ அங்கே ஒரு கிளைண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறத பார்த்துட்டு லேண்டை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. நானும் அவங்களுக்கு சொன்னோன்னே அவங்களுக்கும் பிடிச்சிருச்சு. அது ரெட் சைல்ன்றனால. பட் அந்த கிளைண்ட் மதுரையே கிடையாது. பட் வந்து அவருக்கு மதுரையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. உடனே லேண்டை பார்த்து ஆன்லைன்லேயே நான் டெமோ காமிச்சேன். ஓகேன்ட்டாங்க. உடனே அட்வான்ஸும் போட்டாங்க. அப்புறம் அந்த கிளைண்ட்டு, மேடம் என்னால் இப்போதைக்கு இந்தியா வர முடியாது, நீங்களே உங்கள் பேரில் பதிஞ்சுக்கோங்க, நான் இந்தியா வந்தோடனே என் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாங்க. எனக்கே ஆச்சரியம், என்னடா யார் என்னன்னு கூட தெரியாது, இந்த கிளைண்ட் நம்ம மேலே இவ்வளோ ட்ரஸ்ட் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் இந்தியா வந்தோடனே என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த கிளைண்ட்டுக்கு டாக்குமெண்ட்லாம் அனுப்பிவிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நானும் அவங்களுக்கு ஏதாவது வேல்யூ ஆட் சர்வீஸ் பண்ணணுன்றக்காண்டி அந்த இடத்துல உடனே மரங்கள், காய்கறிலாம் வர மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அப்போயே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ அந்த இடத்துல இருந்து தான் நான் பேசுகிறேன். நீங்கள் நடக்கும்போது ஒரு வேறு ஃபீல் வருது. இந்த இடத்த நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொடுத்தோம். பட் இப்போ மரங்கள் நல்லாவே வளர்ந்துருக்கு, காய்கறிகள் வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு உயிர் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. சில நேரம் நம்ம பண்ணுற வேலை பிஸ்னஸ்க்காக மட்டும் இல்லைன்னு தோணும். ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்துக்காக காரணமாக இருக்கோம்னு ஒரு ஃபீல் வரும்ல. இன்று இந்த இடத்த நேரில் பார்த்தப்ப அதுதான் என் மனசுக்குள்ளேயும் தோணுச்சு. அதை தாங்க நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.